கால் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குவைத்தினரை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையான குவைத் வாழ்க்கை, அதன் வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், வாழ்க்கை முறைகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி. குவைத்தோட வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமாகும். 1700களில் இங்கு ஒரு சின்ன மீன்வளம் கிராமம் மட்டும்தான் இருந்துச்சு. பெரும்பாலான மக்கள் பிடுவியின் குளங்கள் அப்படின்னு சொல்லி தான் அழைக்கப்படுறாங்க. இங்கு முக்கியமாக முத்து கண்ணி சேகரிப்பு மற்றும் மீன்பிடி இருந்தது. பிறகு 1899 குவைத் பிரிட்டிஷ் பாதுகாப்பு நாடு ஆனது. இது நாட்டின் பாதுகாப்புக்கும் வணிக வளர்ச்சிக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆனாலும் மக்கள் தங்களது பாரம்பரிய வாழ்க்கையை காப்பாற்றிக்கிட்டு தான் இருந்தார். 1938 குவைத் நாட்டில் எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதனால நாட்டின் வாழ்வியல் முறையும் பணம் மற்றும் கலாச்சாரமும் மாறிவிட்டது. உலகில் ஒரு மிக செல்வந்தரமான நாடாக குவைத் மாறியது. ஸ்கை கிராப்பர்ஸ், லக்ஸரி மால், வாகனங்கள் எல்லாமே எண்ணெய் வருமானத்தின் நற்செயல்கள் தான். குவைத்தினர் உலகிலேயே வலிமையான நாணயங்களில் ஒன்றாகும். மக்களுக்கு வருமான வரி இல்லாம அரசாங்கத்திலிருந்து கல்வி, மருத்துவம் போன்ற சேவைகள் இலவசமாக கிடைக்கிறது இந்த நாட்டில் தான். குவைத் டவர்ஸ் நாட்டின் பெருமை. இது நன்றாகவே பார்வைக்கு அழகானதாக இருக்கும். இதற்குள் தான் இருக்கும் சீ வாட்டர் டிசலினேஷன் சிஸ்டம், அதாவது குடிநீர் தயாரிக்க உதவுகிறாங்க. கிராண்ட் மாஸ்கியூ இஸ்லாமிய கலாச்சார அழகு. சோக் அல் முபாகியா பழமையான சந்தை. வாசனைகள், பழங்கால மற்றும் நவீன வணிக கலவை, கோலங்கள், நாடகங்கள் மற்றும் சினிமா வரலாறு. குவைத் நாடு கல்ஃப் ரிலீஜனில் முதல் நாடக கலையை அறிமுகம் செய்தது. குவைத் மருகில் புவி நிலம் உள்ளது. கோடை வெப்பம் 54 டிகிரி செல்சியஸ் வரை, குளிர்காலம் மிதமானது. வெயிலில் செல்வது கடினம். ஆனாலும் காடு வாழ்க்கை, ஆடுகள், கம்பங்கள், வணிகங்கள், பண்டிகைகள் இவை இன்னும் நடக்கிறது. பெடோயின் பாரம்பரியங்கள் குரூவல் பகுதிகளில் காணப்பட்டு தான் இருக்கு. குவைத் முதலாவது இலவச கல்வி வழங்கிய கிழக்கு நாடுகளில் ஒன்று. லிட்ரஸி ரேட்ல 96% பள்ளிகள், கல்லூரிகள் நவீனமும் பாரம்பரியமும் இணைந்தவை. பெண்கள் வேலை மற்றும் அரசாங்கத்தில் பிரதான பங்கு வகிக்கின்றனர். குவைத் சமையல் மீன் சாதம், மிதமான மசாலா, ரம்ஜான் மற்றும் ஈத் பண்டிகைகள், இனிப்புகள் மற்றும் விசேஷ உணவுகள், கேப்ஸ் கடற்கரை பயணங்கள், மால்கள், பாரம்பரியமும் நவீன வாழ்க்கையும் இணைந்து சந்தைகளில் நடைப்பயணம் உண்மையான குவைத் அனுபவமாகவே இருக்குது. 1990 ஈராக் ஆதிக்கம், குவைத் யுத்தம் மக்களுக்கு பெரிய துன்பத்தை கொண்டு வந்துருச்சு. 1991 விடுதலை பெற்றாங்க. நாட்டின் கட்டமைப்பு, பண்பாடு மீண்டும் உருவாக்கப்பட்டது. இன்று குவைத் உறுதியான பண்பாட்டுடன் கூடிய நாட்டு மக்கள் கொண்ட நாடு. உலகத்திலேயே 2வது பணக்கார நாடாகவும் குவைத் தான் அறியப்பட்டுக்கிட்ட இருக்கு. சுத்திலும் பாலைவனமாக இருந்தாலும் தண்ணிக்கு பஞ்சம் இல்லாதவர் கடல் தண்ணியை சுத்திகரித்து குடிநீரா வழங்கிட்டு தான் இருக்காங்க. இங்க எலக்ட்ரிசிட்டிக்கோ தண்ணிக்கோ எந்த ஒரு பஞ்சமும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு செல்வந்த நாடாக தான் குவைத்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மதுபானங்கள், போதைப் பொருட்கள் இங்கு முழுமையா தடை செய்யப்பட்டிருக்கு. நிறைய சட்டங்கள் இருக்கு. போக்குவரத்துக்கு ஏகப்பட்ட சட்டங்களை இங்க விதிக்கிறாங்க. குவைத்து வாழ்றது 2 காரணங்களுக்காக மட்டும்தான். ஒன்று, ஆயில் மூலமா இவங்க செல்வந்தர்களா இருக்காங்க. இன்னொன்று, வாகனங்களுக்குள்ள ஃபைன் மூலமா இவங்க பணத்தை சம்பாதிக்கிறாங்க. இப்போது நிலைமையில படிப்பிலையும் மிக சிறந்த நாடாதான் குவைத்து இருந்துகிட்டு இருக்கு. இதே போன்று வரலாற்று மிக்க சுவடுகளை பற்றி தெரிந்து கொள்ள ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளவும். நன்றி, வணக்கம்.